இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். வெல்கம் கற்பகவல்லி. தேங்க்யூ மேம். நம்ம இந்த உணவும் ஆரோக்கியம்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் தீர்ற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா எனக்கே வந்து இதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரியாது, படித்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது இப்போ வந்து பிராய்லர் சிக்கன், பிராய்லர் கோழியிலேருந்து வர முட்டை, அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய பெண்கள் வந்து சீக்கிரமாகவே பூப்படைகிறதுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற எல்லாருமே நம்புகிறாங்க. அது உண்மையா? நிஜமாகவே அதுக்கு வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா சிக்கனுக்கு? ஏன்னா தினம் ஒரு முட்டை போடுது இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க? அதனால் வந்து அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய உடலுக்கு வந்து என்ன மாறுதல் ஏற்படுத்தும்? நிச்சயமா பேசலாம் மேம். ஸோ பிராய்லர் சிக்கன்னா அது ஒரு வகையான சிக்கன் தான் மேம். ஸோ பிராய்லர் சிக்கனுக்கே வந்து ஒரு அவர்ஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பிராய்லர் சிக்கனே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. நத்திங் லைக் இட். எல்லா சிக்கனில் ப்ரோட்டீன் கிடைக்குது, அதுதான் அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வகையான ப்ரீடு. அதை வந்து நிறையா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து நேச்சுரலாக அந்த ப்ராசஸ் மூலியமாக அதை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸோ எதுவுமே போடுறது இல்லை. இது நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன், புரிதல் இதுதான். அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஊசி போட்டுடுறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சிக்கன் வந்து 10 20 100 மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் போட்டு எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டு ஒரு கோழியை வந்து வளர்க்குறதோ அதுக்காக முட்டை வர வைக்கிறதோ கண்டிப்பாக இல்லை. ஸோ என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா, எப்படி வந்து மாடுகளுக்கு ஆர் மனிதங்கள் எல்லாருக்குமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கூட இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எதிர்ப்பு சக்தி வர்றதுக்காக, ஒரு சில நோய் வந்து பாடியில் வராமல் இருக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி அந்த சிக்கன்ஸ்க்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. சில டிசீசஸ் அந்த சிக்கனுக்கு வந்து வரக்கூடாதுங்கிறதுனால. ஸோ இது வந்து அந்த வளர்ச்சியோ எதையுமே வந்து மாற்ற போகிறதில்ல. ஸோ ஹெல்த்தியாக அந்த சிக்கன் வளருது, அதுக்கப்புறம் அது ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்ஸ்க்கு வருது. இவ்வளோதான் அந்த சிக்கனில் இருக்கிற ப்ராசஸ். ஸோ இது சாப்பிட்றதுனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக, அதுவும் ஸ்பெஷலி மென் ஆர் விமன் யாருக்குமே ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து நிறையா பேரோட மிஸ்கன்செப்ஷன் புரிஞ்சுட்டு வச்சிட்ருக்காங்க. என்னன்னா, சிக்கனோ இல்லை ஸ்பெஷலி சிக்கனுங்கிறத விட பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டாலோ இல்லை எக்கு, அந்த முட்டை சாப்பிட்டாலோ சீக்கிரமாக பியூபர்ட்டி வந்துடுது அப்படிங்கிறது. பியூபர்ட்டி வராதுக்கு ரீசன்ஸ் வந்து ஹெரிடிட்ரி இருக்கலாம், ஓகேங்களா. ஓவராலாகவே அவங்களோட சாப்பாட்டு முறை, ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுன்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் லேட் நைட் ஸ்நாக் கொடுக்குறீங்க, லேட் நைட் ஃபுட் கொடுக்குறீங்க கிட்ஸுக்கு, ஒரு உடல் பயிற்சியே இல்லை, ஆக்டிவிட்டியே இல்லை, ப்ராசஸ்ட் ஃபுட் நிறையா கொடுக்குறீங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா கன்சியூம் பண்ணுறாங்க, பெஸ்டிசைட்ஸ் இருக்கிற ஃபுட்டு நிறையா கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்னால தான் வந்து கேர்ள்ஸ் வந்து பியூபர்ட்டி இப்போ சீக்கிரமாக வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஓவராலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் தானே தவிர ஒரு பர்டிகுலர் ஃபுட்னால, அதுவும் ஸ்பெஷலாக சிக்கனால் மட்டும் கண்டிப்பாக இல்லை. இதே சிக்கன் எந்த மீட்டாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றீங்க இல்லைங்களா, சாசேஜ் எடுத்துக்கிறீங்க, பர்கர்ஸில் வர பேட்டீஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறதுனால அதில் இருக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால might lead to hormonal changes. ஸோ அதனால சீக்கிரமாகவே பியூபர்ட்டி சான்சஸ் அதனால தான் இருக்கே தவிர ஸ்ட்ரெயிட்டாகவே சிக்கன்னாலேயோ எக்குனாலேயோ கண்டிப்பாக பியூபர்ட்டியோ வயசுக்கு சீக்கிரமாக வந்துடுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி சிக்கன் அண்ட் எக்கு சாப்பிட்றதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருதுங்கிறதும் கிடையாது, எஸ்பெஷலி பிராய்லர் சிக்கன். இதனால நிறைய பேர் நாட்டுக்கோழி அந்த மாதிரி ப்ரீட்ஸ் தான் சாப்பிடணும், பிராய்லரே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ் கூட இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் இல்லை, எல்லா சிக்கனுமே சாப்பிடலாம். எது அவைலபிளாக இருக்கோ, என்ன மாதிரி ஃபார்மில் குக் பண்ணி சாப்பிட்றீங்க, ப்ராசஸ் பண்ணாத மீட் எதுவாக இருந்தாலுமே ஃப்ரெஷ் மீட் இஸ் ஹெல்த்தியர் தான். அதில் வந்து எந்த ப்ராப்ளமும், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வர்றது இல்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. சத்துக்களே மாற்றங்கள் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லர் சிக்கனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர அதில் ப்ரோட்டீன், இதுலேயும் ப்ரோட்டீன் தான். இதனால இது தப்பு, அது இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிலாம் இல்லை. நாட்டுக்கோழி நீங்கள் நிறையா டீப் ஃப்ரை பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே தப்பு தான் இல்லைங்களா. அதாவது வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம், அது எப்படி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ராசஸ்டாக இருக்கிற இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறப்ப இது எந்த கோழி இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா. ஓகே, எனிஹவ்
தேங்க்யூம்மா. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஐ ஓப்பனராக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதுக்கான சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் நிறையவே இருக்கு. growth ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எந்த ஒரு சிக்கனுக்குமே போடுறது இல்ல. இது நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பொதுவாக இது வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறையா வருது, ஸோ சாப்பிடாதீங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இதுவும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் ஆன நியூஸ் தான் சூடு ஏற்படுத்தும் அதனால அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. there is no research proven for that. நிச்சயமா இல்லை மேம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த ஷோ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா? பை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.